ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா தன்னிடம் குதிரை பேரம் நடத்தியதாகவும் திருநாவுக்கரசு என்பவர் அதே போல 35 கோடி ரூபாய் பேரம் பேசினார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அந்த வழக்கில் தற்போது வரை 9க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. அதுல 3 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த வழக்கில் ஒரு திடீர் திருப்பமாக மூத்த பத்திரிகையாளர், புதிய தலைமுறையினுடைய முதுநிலை ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு விஜயன் அவரை காவல்துறை 2 நாட்கள் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுவும் நள்ளிரவுல இப்படி மிக கடுமையா விசாரிச்சிருக்கிறாங்க. அவருடைய செல்போனையும் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. குற்றச்சதியின் போது, அதாவது இந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ற இந்த குற்றச்சதியின் போது ஆட்சேபகரமான குறுந்தகவல்களை, அதாவது மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜை இவர் திருநாவுக்கரசுக்கு விஜயன் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு அவர் தொடர்பாக ஒரு செய்தி குறிப்பை திருவல்லிக்கேணி போலீசார் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னதான் நடக்குது, திரு விஜயன் ஏன் இதுல தொடர்புபடுத்தப்படுகிறார்? புதிய தலைமுறையுடைய மூத்த ஆசிரியர் பத்திரிகையாளர் விஜயன், அவர் மேல இப்ப என்ன புகார், என்ன விசாரிச்சாங்க, அதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவர் எப்படி நடத்தப்பட்டார், எப்படி விசாரிக்கப்பட்டார் அப்படின்றதுதான் இப்ப பெரிய அளவுக்கு நம்ம கவனத்திற்கு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இது விஜயோடைய அரசாங்கம் ஒரு போலீஸ் அரசாங்கமாக, ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் புதிய தலைமுறையில நெறியாளர், பல டிபேட் ஷோக்களை நடத்தியிருக்கிறார், பல பேட்டிகளை எடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே அவரை அறிமுகமானவர். பொதுமக்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும், காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர் தெரியும். அவர் அறிமுகம் இல்லாத நபர் அல்ல. அப்படிப்பட்டவரை இவர்கள் எப்படி நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு சம்மன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த வழக்கு தொடர்பாக உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு 15ஆம் தேதி. ஆமா, 15ஆம் தேதி கொடுக்குறாங்க. இவர் ராத்திரி 10 மணி அளவுக்கு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரணைக்காக போறார். கொடுக்கப்பட்ட சம்மன் அடிப்படையில் இவர் போறார். அதில் எதுவும் கிடையாது. 2 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு தகவல்லாம் பதிவு பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு. ஆமா, இனி விசாரிக்க வேற எந்த விஷயமும் இல்ல. 12:30க்கு விட்டதா. ஆமா, 2 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. அது விசாரிச்சு முடிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு 12:30க்கு விசாரணை முடிஞ்சிருக்கு. நள்ளிரவு முடியுது. வீட்டுக்கு போறார். போயிட்டு இருக்கிறவட்ட போன் பண்றாங்க. போன் பண்ணி நீங்க திருப்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் வர வைத்து கேட்கப்பட்ட கேள்விகளே மீண்டும் கேட்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா இது சித்திரவதை பண்றதா இல்லையா? டார்ச்சரிங் தானே. இது ஒரு வகையான மன குழப்பத்துக்கு ஆளாக்குறது, மன கஷ்டத்துக்கு ஆளாக்குற வேலை. எதுக்கு இதை பண்ணணும்? மீண்டும் அதே கேள்விகள். நள்ளிரவு 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30-3 மணி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இப்படி விசாரிக்க வேண்டிய ஒரு பத்திரிகையாளரை இப்படி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் எங்கேயும் போக போறதில்லை, நாடறிந்த பத்திரிகையாளர், எல்லாருக்கும் தெரியும். அவரை நள்ளிரவில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? வீட்டுக்கு போனவரை நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த நாள் விசாரிச்சிருக்கலாம். நைட்டு விடிய காலை வரைக்கும் விசாரிக்கிறாங்க. அனுப்பிட்டு மீண்டும் அடுத்த நாள் வாங்க அப்படின்றாங்க 11 மணிக்கு. ஆமா, இது எவ்வளவு பெரிய. 16ஆம் தேதி ஆமா, வர சொல்றாங்க. ஒரு விசாரணையும் இல்லாமல் சும்மா உட்கார வைக்கிறாங்க நைட்டு 7 மணி வரைக்கும். இது எல்லாமே எதை காட்டுகிறது? காவல்துறை இந்த வழக்கை சீரியஸா விசாரிக்கிறாங்க அப்படின்றத காட்டுதா, இல்ல ஒரு பத்திரிகையாளரை இவங்க டார்ச்சர் பண்றாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்றத காட்டுதா? 2வது நாள் நடந்தது மிக தெளிவா இருக்குது. 11 மணிக்கு வர சொல்லிட்டு 7 மணி வரைக்கும் சும்மா உட்கார வைக்கிறது, ஒரு கேள்வி இல்லாம சும்மா உட்கார வைக்கிறது எதை காட்டுகிறது? அப்போ அவர் மீது இந்த அரசாங்கம் குறிவைத்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்றது தெளிவா தெரியும். இன்னொன்னு, அவருடைய செல்போன் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அவங்க ஒரு பத்திரிகை குறிப்பு அனுப்பியிருக்காங்க, எதனால் அவரை விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பத்திரிகை குறிப்புல ஒரு வரி, அது என்ன அப்படின்னா, ஆட்சேபகரமான குறுந்தகவல்கள். அதை படிக்கிறேன்னு இந்த பழைய கதையை சொல்றாங்க. யூடியூபர் மற்றும் ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தும் திருநாவுக்கரசு அவர் 35 கோடி பேரம் பேசியிருக்காரு. அதெல்லாம் சொல்லிட்டு, மேற்படி வழக்கின் மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில் மேற்படி திருநாவுக்கரசு மேலும் சிலருடன் சேர்ந்து கூட்டுச்சதி செய்து மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரிட்டு, ஆமா, சுமார் 15 தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. இவ்வழக்கின் ஆவண சாட்சியங்களை ஆய்வு செய்த போது
புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவர் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேற்படி திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்றச்சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். இது குறித்து விசாரிப்பதற்கு 15, 16 2 தேதிகள்லயும் விசாரிச்சு வாக்குமூலம் பெறப்பட்டது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சேபகரமான குறுந்தகவல் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அது வந்து அவர் குற்றச்சதி நடந்த போது தொடர்பில் இருந்தார் அப்படின்றாங்கல்ல. அவர் வந்து குற்ற செயல்ல ஈடுபட்டு அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தாரா? அப்போ யார்? திருநாவுக்கரசு கிடையாது. அவர் நார்மலா ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுக்கக்கூடியவர். எல்லா டிவிலையும் அவருடைய பேட்டி, யூடியூப்ல பேட்டி எல்லாத்துலயுமே வந்திருக்கு. அவர் வந்து ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் வைத்திருக்கார், டிபேட்ல கலந்துக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர் ஒரு பத்திரிகையாளரோடு தொடர்புல இருக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் அவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆமா, ஆதவர்ஜுனா, ஜானார் ஏசாமி இவங்களோட தொடர்புல இருக்கேன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, அப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசு. இவங்கெல்லாம் எங்க கூட லயலா செட்டு அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசு. அப்படிப்பட்டவர் ஒரு பத்திரிகையாளரோட தொடர்புல இருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டாங்க அப்படின்றத காரணமா வச்சு, என்ன மெசேஜ் வேணா இருக்கலாம், என்ன தகவல் வேணாலும் பத்திரிகையாளர்களுக்கு பகிரப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை வந்து இவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னா, அந்த விஜயனுடைய மாண்பை குலைக்கிற வகையில், அவர் இவ்வளவு நாள் ஒரு ப்ரொஃபஷன், ஒரு பத்திரிகை தொழில் இருந்திருக்கார், அவருக்குன்னு ஒரு மதிப்பு உருவாயிருக்கு இல்லையா, அந்த மதிப்பை ஒரே வரியில் குலைக்கிற மாதிரி ஒரு வரியை இந்த பத்திரிகை குறிப்பில் எழுதியிருக்காங்க. ஆட்சேபகரமான குறுந்தகவல்களை அனுப்பியிருக்கிறார், சதி நடந்த போது தொடர்பில் இருந்தார் அப்படின்னா, நான் சாதாரணமா கேட்கிறேன், காவல்துறையில இருக்காங்கல்ல, இப்போ நிறைய இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, உளவுத்துறையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ரவுடிகள் கூட எல்லாம் தொடர்புல இருக்க மாட்டாங்களா? இப்போ ஒரு கொலை நடந்த பிறகு அவங்க போலீஸ் அவர் போனை வாங்கி பார்த்தாங்கன்னா அவர்கிட்ட மெசேஜோ இல்ல காலோ ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு போயிருக்காதா? போயிருக்காதா? அப்போ அந்த வேலை வந்து போலீஸுக்கு இருக்கு அப்படின்னா, பத்திரிகையாளருடைய வேலை என்ன? எல்லோரோடும் தொடர்புல இருப்பாங்க. அவர் வந்து ஐபிடிஎஸ் நிறுவனம் நடத்திட்டு இருக்கக்கூடியவர், டிபேட்ல கலந்துக்கிறவர், அவர் கூட தொடர்புல இருக்கார். நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், பத்திரிகையாளர்கள் இப்போ வீரப்பனை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க இல்லைங்களா, நக்கீரன் கோபால் போய் பார்த்துட்டு வந்தார், பேட்டி எடுத்துட்டு வந்திருக்கார், வீடியோ பதிவு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கார். ஆனா வீரப்பன் வந்து தேடப்படுகிற குற்றவாளி, 2 மாநில அரசுகள் தேடுகிற குற்றவாளியா இருந்தார் அந்த சமயத்துல. ஆனால் இவர் போய் பேட்டி எடுத்துட்டு வந்தார். இப்ப பத்திரிகையாளர் உலகம் முழுக்க உள்ளது இது. உடனே இவரு அதான் வீரப்பன் இருக்கின்ற இடம் தெரிந்து இவர் சொல்லாம இருக்கிறார், இவர் ஒரு குற்றவாளி. உலகம் முழுக்க பெரிய பெரிய தீவிரவாத அமைப்புகள், பல நாடுகள், பல விதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, எல்லாத்துலயுமே வந்து பத்திரிகையாளர்கள் தொடர்புல இருப்பாங்க, பேட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஒண்ணு வேணாம், KN நேரு, திருச்சி ராமஜெயம் இருக்கார், அவரோட தம்பி, அவருடைய கொலை வழக்கு சம்பந்தமாக நிறைய ரவுடிகள், பிரபல ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினாங்க. நீதிமன்ற உத்தரவு அது. அப்படி நடத்தும் போது நீதிமன்றத்துக்கு வராங்க இல்லையா, அப்படி வரக்கூடியவர்கள்லாம், இந்த ரவுடிகள்லாம் வரும்போது பத்திரிகையாளர்கள்லாம் போய் பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்பர் வாங்கிப்பாங்க. ஏதாவது தகவல்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்பர் வாங்குறது சாதாரணமான விஷயம் தானே. அப்ப அந்த ரவுடிகள் ஈடுபடுற குற்றச்செயலுக்கு எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் முடிப்பாங்களா? நான் பார்த்துருக்கேங்க, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க கூட பேசுவாங்க. ஆனால் நாளைக்கு ஏதாவது ஒரு செய்தி அப்டேட் வருதுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்பர் வாங்கிப்பாங்க. இது எல்லாம் விட நான் ஒரு இது சொல்றேன், ராஜன் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு பெரிய நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கு ராஜன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலை வெளியே கொண்டு வந்தது யாருன்னா சாம் ராஜப்பா அப்படின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் இப்போ இல்லை, இறந்துட்டாரு. அவர் தான் கொண்டு வந்தார். எப்போ நடந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சி டைம்ல, அந்த டைம்ல நடந்த கொலை வழக்கு. அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த ராஜன் அப்படின்றவர், அவர் வந்து போலீஸ் விசாரணைக்காக கூட்டு போறாங்க, ஜெயிலில் கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஆள் எங்கே போனாருன்னே தெரியல அந்த பையன். அவங்க அப்பா வந்து ஆட்கொணர்வு மனு போடுறாரு, என் பையனை பார்க்கணும். ஆனால் போலீஸ் வந்து என்னன்னே சொல்ல மாட்டாங்க, அங்கே விட்டுட்டேன் அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயிலில் இருந்த பொழுது அவரோடு இருந்த ஒரு நண்பர், அவருக்கு தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது முழுக்க தெரியும். அப்படின்றதுனால சாம்ராஜப்பா என்ன பண்ணார்னா, அவரே ஒரு சின்ன வழக்கில் அவரே கைதாகி ஜெயிலில் போய் இருந்து அந்த இறந்து போனவருடைய நண்பரை சந்தித்து அவரை பேட்டி எடுத்து உள்ள ரிமாண்ட் ஆகி உள்ள இருந்தார். உள்ள இருந்து பேட்டி எடுத்து வெளியே வந்து அவர் எழுதின கட்டுரை இருக்குல்ல, ஸ்டேட்ஸ்மேன்ல இருந்தாங்க அப்போ கேரளாவில், அவர் எழுதின அந்த செய்தி தான்
ராஜன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலே வெளியே கொண்டு வந்தாங்க. இப்படிலாம் பத்திரிகையாளர்கள் செயல்பட்டு இருக்காங்க. பல வகையில பல பேரோட தொடர்பு இருந்து மக்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக. ஆனால் இவர் வந்து ஸ்டூடியோக்கு வந்து பேட்டி கொடுக்கிறவர். இவர் திருநாவுக்கரசு அவருடைய நம்பர் வாங்கியிருக்கார். அவர் ஏதோ சில குறுந்தகவல்கள் அனுப்பியிருக்கார். இவர் பதில் சொல்லியிருக்கார். அவர் ஏதோ பேசும்போது நம்ம சமஸ் புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் வந்து இது தொடர்பா விஜயனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு பதிவு அவருடைய முகநூல் பக்கத்துலயும் எழுதியிருக்கிறாரு. அந்த பதிவுல வந்து அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அதாவது அந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் என்னன்றது, தாவேகா ஆட்சியை கவிழ்க்க வேலை நடக்கிறது என்பது போன்ற செய்தியை அப்படி ஒரு நாள் விஜயனுக்கு அனுப்பி இருக்கிறார் திருநாவுக்கரசு. அப்படியா, என்ன நடக்கிறது என்று கேட்டிருக்கிறார் விஜயன். அதை அன்றைய தினமே நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கான கலந்தாலோசனை கூட்டத்தில் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டார் விஜயன். வாட்ஸ்அப் உரையாடலையும் காட்டினார். பேசியதை சொன்னார். என்னமோ நடக்குது சார் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றாங்க. அதாவது தாவேகா ஆட்சியை கவிழ்க்க வேலை நடக்கிறது அப்படின்னு ஒரு மெசேஜ் அவரை அந்த டைப்ல ஒன்று அனுப்புனதாகவும், என்ன நடக்குது அப்படின்னு விஜயன் திரும்ப கேட்டிருக்கிறாரு. இதுதான் அந்த ஆட்சேபகரமான குறுந்தகவலா? அவருக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு தகவல் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது அவங்க சொல்ல வராங்க. ரெண்டாவது, இந்த வழக்கில் விஜயனை சாட்சியாக இந்த மெசேஜ்லாம் வந்து சாட்சியாக வைத்து அவரையும் இணைக்கலாம் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இது அப்படின்றது தெளிவா தெரியுது. ஆக மொத்தம் கேஸ வந்து எஃப்ஐஆர் சாட்சி அளவுல இல்லையே, குற்றச்செய்தி நடக்கும் பொழுது இவரே குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. அதை ஆட்சேபகரமான குறுந்தகவல்ன்றாங்க. ஆமா, இவரையே குற்றவாளி மாதிரி ஆக்குறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் வருது, எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. அதற்கு பிறகு நடக்கிற கைதுகள் எல்லாமே வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்குது. திடீர்னு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் எல்லாரையும் லிங்க் பண்றாங்க. திடீர்னு சிங்கப்பூர் நிறுவனம் அப்படின்றாங்க. இன்னைக்கு பார்த்தா ஹவாலான்றாங்க. இன்னைக்கு பார்த்தா மேகாலயா ப்ராஜெக்ட்ன்றாங்க. மேகாலயாவுக்கும் இந்த சம்பவம் அதான் அடுத்து என்னோட கேள்வி வந்து அதான், அது என்ன மேகாலயா ப்ராஜெக்ட்? 15 திருநாவுக்கரசு தான் சொல்லிருக்காராம் அவரை விசாரித்த பொழுது. மேகாலயா ப்ராஜெக்ட்ன்ற பேர்ல 15 தாவேகா எம்எல்ஏவோட நாங்க பேசணும். இது வரைக்கும் மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்ற வார்த்தையை காவல்துறை இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. ஏற்கனவே வந்து 3 பேரை காவல்துறை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கூட இந்த வார்த்தை இல்லை. திடீர்னு இன்னைக்கு மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்ற தலைப்புல இதெல்லாம் நடந்திருக்கு. 15 தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்றது செய்தி குறிப்பிட போடுறாங்க. அந்த மேகாலயாவோட சம்பந்தப்பட்ட நபர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆள் தான். ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு மேகாலயாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. லாட்டரி சீட்டு சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு, வேற சம்பந்தம் கிடையாது. ஆமா, வேற சம்பந்தம் கிடையாது. அப்ப மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு முதல்ல? அது ஒண்ணு. இதுவே வந்து பல கேள்விகள் எழுப்புது. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா, இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்ற பேர் வருது. நீங்க சமஸ் எழுதின பதிவை படிச்சீங்க இல்லையா, புதிய தலைமுறையுடைய ஆசிரியர்? அவர் எழுதினதுல என்னுடைய கவனத்தை ஈர்த்த வரி என்ன அப்படின்னா, அரசின் அங்கங்களே, கவர்மெண்ட் ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அரசின் அங்கங்களே அதிகாரப்பூர்வமாக அவதூறுகள் பரப்புதலை இயல்பாக்குதல். அரசே அவதூறுகளை பரப்புறதை இயல்பாக்குது அப்படின்னு இப்போ இவர் எழுதியிருக்காரு. இதுதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு இல்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து டிவிகே உடைய வேலையே அவதூறை பரப்புறது தான். அடுத்த கட்சிகளை மேல, எதிர்கட்சிகள் மேல ஆதாரம் இல்லாத, சம்பந்தம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பரப்பிட்டு இருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து செய்யறாங்க. அப்போ புதிய தலைமுறை இதெல்லாம் அவதூறுகள், இதெல்லாம் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி அப்ப சொல்லியிருந்தாங்கன்னா அப்பவே டிவிக்கே பரப்புறது அவதூறு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவங்க கையில கவர்மெண்ட் வந்துருச்சு. கவர்மெண்ட் வந்த பிறகு புதிய தலைமுறை உள்ளிட்ட சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணாங்க, பாலிமர் இவங்க எல்லாம் வந்து உங்க விஜய் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப இதை தான் பண்ணாங்க. அவ்வளவு ப்ரமோஷன் வந்து விஜய். அப்போ வந்து சமஸ் என்ன சொன்னாருன்னா, இது எனக்கும் யூடியூப் சேனலுக்கு சம்பந்தம் கிடையாது, டிஜிட்டல் வேற, நாங்க வேற அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் சொல்றது, ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளராக இருக்கும் பொழுது அவதூறுகளை தொடர்ந்து அவங்க பரப்புறாங்க. எப்பயில இருந்துன்னா, கட்சி தொடங்கி அடுத்த நாள்ல இருந்து அவங்க வேலை வந்து திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அந்த டிவிகே கட்சி பரப்பின அவதூறை ஆட்ட திருப்பர், ஆமா, டிவிகேவோட கட்சி பரப்பின அவதூறை நாம தடுத்திருந்தோம்னா, அதை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம்னா,
இப்ப அரசாங்கத்துக்கு வந்துட்டு அரசாங்கத்தினுடைய அங்கங்களே இப்ப அவதூறுகளை பரப்புது அப்படின்னு இப்ப புலம்ப வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்காது. அதனாலதான் வந்து பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம கவனமா பொறுப்போடு செயல்படணும் அப்படின்னு சொல்றது இப்ப எங்க வந்து நிக்குது. ஆமா, அதாவது இது ஒரு ஒரு பிஜேபி மாடல் இல்லையா? அதுவும் ஒரு நாடறிந்த பத்திரிகையாளர்களை மிரட்டுறதெல்லாம் வந்து பிஜேபியோட வேலைதான். ஏங்க ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரிய பத்திரிகையாளருக்கு எப்படி நடக்குது? நியூஸ் கிளிக் ஆபீஸ்ல போய் ரைடு பண்ணாங்கல்ல, இப்ப அந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னு அந்த ஆசிரியர் வந்து விடுதலை ஆயிட்டாரு. ஆமா, இதெல்லாமே பண்றாங்க. அவர் பத்திரிகையாளரை எப்படி மிரட்டுறாங்க அப்படிங்கும்போது நாகர்கோயில்ல சாதாரண கடை வைத்து பெட்டி கடை வைத்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிய ஏதோ 200 கிராம் அளவுக்கு குட்கா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சே கொண்டிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி வருது, சாதாரண மனிதன் எல்லாத்தையும் பாக்குறவன் என்ன நினைப்பான், ஆனா இவ்வளவு ஒரு குட்கா பாக்கெட் வச்சிருந்தவனை வந்து அடிச்சு கொள்ற, அதுவும் கையங்கால கட்டி கைதிகள் துணையோட 19 இடங்கள்ல காயம் இருக்கு அப்படின்லாம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, குட்கா தமிழ்நாட்டில் விற்பதற்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதித்த ஒருத்தர் விஜயபாஸ்கர், அவர் இப்ப எங்க இருக்காரு? தாவேக்கால இருக்காரு. 200 கிராம் குட்கா வச்சிருந்ததுக்கு நீங்க இவ்வளவு பண்றீங்க, சரி அதை விடுங்க. இன்னொரு அமைச்சர் அவரை வந்து அவர் கேட்டா மாத்திரை நுணுக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வந்து அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துல உட்காந்துட்டு தைரியமா மாத்திரை நுணுக்கி அதை தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ்லாம் போட்டாரு. அப்படிப்பட்டவர் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரு குட்கா வச்சிருந்தாங்கன்ற குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்லை. ஆனால் எது மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள், அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள். இப்போ பழனி பிரச்சனை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனியில 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாமே இப்போ அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இது எதேச்சியா நடக்கல, சாதாரணமா நடந்த மிஸ்டேக் அப்படின்ற வார்த்தையெல்லாம் 2 அமைச்சர்களும் பயன்படுத்தினாங்க இல்லையா? அது மிஸ்டேக்கே கிடையாது, திட்டமிட்டு இது நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இது எதிர்த்து யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அப்படின்னா இது எதை நோக்கி நம்முடைய அரசாங்கம் போயிட்டு இருக்கு? ஒரு போலீஸ் ஸ்டேட், ஒரு போலீஸ் அரசாங்கமாக இது மாறிட்டு இருக்கு. அப்படிங்கும்பொழுது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் ரீதியாக செயல்படக்கூடியவர்களுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் நிச்சயமா இருக்கு. அந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய சில பதிவுகள், அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சில பதிவுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. இப்ப இதுலயே இப்ப புதிய தலைமுறை ஆசிரியர் கிட்டத்தட்ட 2 நாளா இது நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து 3வது நாள் வந்து போடுறாரு. பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் அவங்க எல்லாரும் கண்டனம் தெரிவித்த பிறகு 2 நாள் கழிச்சு 3வது நாள்ல களத்துல குவிச்சிருக்கிறாரு. அதுல இப்ப போன கடந்த ஆட்சியில் எது நடந்தாலும் ஸ்டாலின் சார் அப்படின்னு இவங்களும் பத்திரிகையாளர்களும் கேள்வி எழுப்புனாங்க. ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லையா? இதுல காவல்துறை சீர்திருத்தம்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் எழுதின பதிவுல தாவேக்க அரசு அப்படின்ற வார்த்தை இல்ல, முதல்வர் விஜயோடைய பொறுப்பில் இருக்கிற காவல்துறை அப்படின்றது எங்க வருது அப்படின்னா, காவல்துறை சீர்திருத்தம் செய்யணும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள். அதாவது கவர்மெண்ட்டுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கு இதெல்லாம் வந்து சம்பந்தமே கிடையாது. தனியா போலீஸ் இயங்கிட்டு இருக்குது. ஆமா, தனியா போலீஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பிரபலமான தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை இப்படி கொண்டு வந்து 3 நாள் 2 நாள் டார்ச்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு போலீஸுக்கு தைரியம் வருது அப்படின்னா, போலீஸுக்கு மட்டும்தான் இந்த இதுவா? அவங்களால மட்டும் இப்படி செயல்பட முடியுமா? இவ்வளவு பெரிய ஆளை கடந்த காலங்களில் புதிய தலைமுறை வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பாரதி தமிழன் இருந்தப்போ வந்து சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு அப்படின்னு அதுக்காக போராட்டம் பண்ணாங்க. இப்படி இவ்வளவோ போராட்டங்கள், ஷபீர் இவங்கெல்லாம் தான் முன்னணியில் நின்று இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனா இந்த விவகாரத்துக்கு எந்த போராட்டமுமே இல்லை. இப்ப ஷபீர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயங்கரமா களத்துல இறங்குற போராளி இல்ல. போராட்டம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போ வெளியில விட்டுட்டாங்க அப்படின்றது கிடையாது. செல்போனை பறிச்சு வச்சிருக்காங்க, இன்னமும் அவரை வந்து தொடர்புல தான் வச்சுட்டு இருக்காங்க போலீஸ். அப்படின்னா நடத்தப்பட்ட விதத்தை கண்டித்து நிச்சயமாக போராட்டம் நடக்கும். ஒரு பதிவு கூட ஷபீர் போடலையா? அவர் தனியா ஒரு சங்கம் கூட வச்சிருக்கிறாரு, இன்னும் எந்த பதிவுமே இல்லையா? ஆமா, போதுமான அளவுக்கு ரியாக்ட் பண்ணல, யாருமே ரியாக்ட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. அதாவது கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பயங்கரமா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம
பத்திரிகை தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பதிவுகள்லாம் போய் பார்த்தா யாருமே நிறைய பேர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இனி வரும் நாட்களிலாவது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடுமையா எழுதினாதான் இல்லை போராடினாதான் இது தொடராமல் நம்ம தடுக்க முடியும். இல்லைன்னா இன்னும் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள், 2 மாசம் தான் முடிஞ்சிருக்கு, 5 ஆண்டுகள் இது வந்து கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்துச்சுன்னா கருத்து சுதந்திரம் அப்படின்றதே தமிழ்நாட்டில் இல்லாம போகக்கூடிய ஒரு பேராபத்துக்கு வந்துடும். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. அது என்ன மேகாலயா ப்ராஜெக்ட் 15 எம்எல்ஏக்களிடம் பேரம், அது இதுவரைக்கும் வரவே இல்லையே. இப்போ இளையராஜா கிட்ட பேரம் அப்படின்றத வந்து திருநாவுக்கரசு பேசினாரு. ஒரு முக்கிய கட்சியை சார்ந்த நபர் உங்கள்கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு பேரம் பேசியதா ஏற்கனவே போலீஸார் வந்து செய்தி குறிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அப்புறம் உசிலம்பட்டி எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினாங்கன்னு ஒரு 3 பேரை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. ஆனா இப்ப திடீர்னு இந்த 15 அப்படின்ற எண்ணிக்கை எங்க இருந்து வந்துச்சு? இந்த மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன? போலீஸ் வந்து பத்திரிகையிட ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த பிம்பத்தை ஏற்படுத்தணும். முதல் நாளே ஆட்சி கவிழ்ப்பு சதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது இந்த 3 பேரை கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கும் போது ஆட்சி கவிழ்ப்பு சதி அப்படின்னு சொல்லும் போது திமுக அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. திமுக லாயர்ஸ் இப்படிங்க ஆட்சி கவிழ்ப்பு, சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் கூட அது வந்து ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த வகையில் நீங்கள் இதை ஆட்சி கவிழ்ப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அடுத்தடுத்த வாதங்கள்ல இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையவே அவங்க சொல்லலாம். ஆமா, ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை விட்டு இப்ப இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு ஆட்சி நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் செயல் அப்படின்னு இப்ப எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு புதிய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. 15 எம்எல்ஏ பேரம் பேசினா ஆட்சி கவிழ்ப்பு தானே அது. ஆட்சி நிலைத்தன்மையை சீர்குலைக்கிறது என்ன? ஏங்க அது எனக்கு ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது இதுல வந்து சட்டப்படி எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல. இப்பவும் புதிய தலைமுறைகள் என்ன செய்தி போடுறாங்க அப்படின்னா ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான விசாரணையில் விஜயன் அலைக்கழிப்பு அப்படின்னு போடுறாங்க. அவங்களே போடுறாங்க, காவல்துறையே ஆட்சி கவிழ்ப்புன்னு சொல்லல. ஆனா ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைப்பது அப்படின்னா அது என்ன டேர்மு, போலீஸ் இதுல இருந்து எங்க இருந்து இதெல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா புதுசான வார்த்தைகள் நீங்க சொன்ன மாதிரி மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. மேகாலயாவுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக அப்படி ஒரு பேரே? ஏன் இல்ல மேகாலயால இது மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறாங்க. 15 டிவிகே எம்எல்ஏக்கள் அப்படின்னா 15 டிவிகே எம்எல்ஏக்கள் அப்படின்றது யார் நமக்கு தெரியணும்ல. ஆமா. அப்ப நீங்க போலீஸ் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கும்போது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல என்ன இருக்கு? இவர் வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ 1 2 3 4 5 போட்டு 15 எம்எல்ஏக்கள் யார் யாரு அப்படின்றத நீங்க போடுங்க. உங்க வழக்குல எம்எல்ஏ தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், ஆமா, அவர் சொன்னாரே ஒழிய புகார் இல்லையே, ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆடியோ கட் பண்ணி பாதியா இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ, தொடக்கமும் கிடையாது முடிவும் இல்லாத ஒரு ஆடியோவை கொடுத்தாரு, இதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. வெறும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக. இப்ப இந்த வழக்குல கூட திமுகவுடைய சதிதான் இது அப்படின்னு எதுலையுமே போலீஸ் சொல்லல. ஒரு முக்கிய கட்சி அப்படின்ற வார்த்தையை எஃப்ஐஆர்ல பயன்படுத்துறாங்க அப்படின்ற செய்திலாம் வருது இல்லையா? அப்படின்னா திமுகவுடைய சதி அப்படின்னு எங்கேயுமே இல்ல. செந்தில் பாலாஜி பேரு அவருடைய தம்பி அசோக்குமார் பேர் இருக்கா அப்படின்னு அதுவும் இல்ல. அப்ப திமுகவுடைய சதி அப்படின்றது எங்க இருந்து இதுல வருது? ஆனா பொதுமக்களிடம் பரப்பப்பட்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா இது வந்து திமுகவுடைய சதிதான். ஆமா, அதாவது செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாரும் திருநாவுக்கரசும் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததா கூறப்படுற அன்னைக்கு ஈரோட்ல இருந்தாங்க, ஒரே ஊர்ல இருந்தாங்க அப்படின்ற தகவல் மட்டும்தான் வந்து நீதிமன்றத்துல சொன்னாங்களே. அவங்க சந்திச்சதுக்கான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்துல போலீஸால தர முடியல. அதனாலதான் முன்ஜாமீனே கொடுத்துருக்காங்க. அதுதாங்க, எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே எதுல அடைக்கலாம் பாக்குறாங்க அப்படின்னா திமுக சதி அப்படின்றது, ஊழல் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி ஒரு கவசம் மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலா கிரவுண்ட்ல நடக்குதா? இப்போ நம்ம பழனியில் நிலம் நடந்துச்சு, நம்ம பேசணும் இல்லையா? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போகுது, எங்க ஊழல் ஒழிப்பு இருக்கு? கவர்மெண்ட் அமைச்சர்கள் என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர இது வந்து பொறுப்பற்ற பதில் இல்லையா? ஒரு அமைச்சர், 2 துறை அமைச்சர், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், இன்னொருத்தர் பத்திரப்பதிவு அமைச்சர், 2 பேருமே பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, யாரோ ஒரு அதிகாரி பண்ண தவறு அப்படின்னு சும்மா அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. விஜய் என்ன பண்ற? விஜய் வந்து சொன்னாரா இல்லையான்னு தெரியல. கேபினெட் மீட்டிங் நடக்கும் போது யாரும் ஊழல் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அமைச்சர்களை, நீங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கட்சியே ஜெயிச்சிருக்கு, ஆட்சிக்கே வந்திருக்கீங்க. அங்க கேபினெட் மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, ஊழல் பண்ண அந்த விஜய் பொறுத்துக்க மாட்டான்,
சினிமா டயலாக் எல்லாத்துலேயுமே ஊழல் செஞ்சா அந்த விஜய் பொறுத்துக்க மாட்டான், யாருன்னு பார்க்க மாட்டேன், எல்லாருமே நடவடிக்கை எடுப்பேன், எல்லாமே இது மாதிரி பிம்பத்திலேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது டிவிக்கு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் மாம்பாக்கம். அவர் என்ன பண்ணுறாரு, 1,30,000 ரூபாய் லஞ்ச பணம் வாங்கிடுறாரு. அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, நான் கை மாத்தா வாங்கியிருந்த பணம் அதை தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இது வந்து திமுகவோட சதி அப்படின்றாரு. அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டு கைது பண்ணிடுறாங்க. வாயை திறந்தாலே திமுகவுடைய சதி. நீ லஞ்சம் வாங்கியிருக்க, கையங்களமா வீடியோவில் மாட்டியிருக்க, உன் கட்சி நீக்குது உன்னை, இது திமுகவுடைய சதி. என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல. கட்சியோட தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் ஒரே ஒரு லைனை வாய்ப்பாடு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சொன்ன போதும் எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்ற, என்ன தவறு வேணாலும் செஞ்சுட்டு இதை சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து தாவேகா நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்துருச்சு, போலீஸுக்கும் வந்திருக்கு. இப்போ இதுல அடுத்த கட்டமா வந்து என்ன நடக்கும், இப்ப அவரை வந்து இப்படி குற்றச்சதி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆட்சேபகரமான குறுந்தகவலை அனுப்பினார் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப அவர் வந்து சாட்சியா அல்லது குற்றவாளியா, எந்த இடத்துக்கு போலீஸ் இதை நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க? அவரை வந்து சாட்சியாகத்தான், அவரோட போன்ல நாம விசாரிச்ச வரைக்கும் சில குறுந்தகவல்கள் டெலிட் செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் என்ன தகவல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அவர்கள் அனுப்பின செய்திக்கு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, இது தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம விசாரிக்கும் போது நண்பர்கள் மத்தியில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது இவர் வந்து சாட்சியாகத்தான் இதில் சேர்க்கப்படணும். ஆனால் பத்திரிகை குறிப்பு என்ன வருது அப்படின்னா, ஆட்சேபகரமான குறுந்தகவல்களை இவர் அனுப்பியிருக்கார் அப்படின்ற மாதிரி இவரை குற்றவாளியாக காட்டுற வேலையை போலீஸ் செய்கிறாங்க. ஆக மொத்தம் போலீஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு இப்படிலாம் இதை வந்து இது பண்ண முடியும், தண்டனைக்குரிய குற்றமாக மாற்ற முடியும் அப்படின்னு அதை சுற்றி சுற்றி வளைச்சிக்கிட்டு வலுக்கட்டாயமாக வேலைகளை செய்கிறார்களே தவிர, யார் செஞ்சா, எந்த கட்சி, இங்கிருந்து 35 கோடி ரூபாய் யார் பேசினாங்க, இவ்வளோ பிடிக்கிறத விட ஈஸியானது எந்த கட்சின்னு பிடிக்கிறது தானே. 35 கோடி ரூபாய் 15 எம்எல்ஏக்கள், 10 எம்எல்ஏனா கூட 350 கோடி, யார் செய்ய முடியும் இதை? அந்த கட்சி பேரை சொல்லுங்க, இவங்க தான் செஞ்சாங்க, முக்கிய கட்சியின் தலைவர்கள், முக்கிய கட்சியின் நிர்வாகிகள், இது என்ன இது? அதை நீங்க முதல்ல சொல்லுங்க வெளியே. அந்த 15 எம்எல்ஏக்கள் யாருன்னு வெளியே சொல்லுங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் யார் இதில் ஈடுபட்டாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ அதை சொல்லும் போது தான் இந்த வழக்கு வந்து சரியான திசையில் போகுது அப்படின்னு தெரியுமே தவிர, இல்லையென்றால் போலீஸ் அவர்கள் விசாரணையில் ஏற்படக்கூடிய திணறல்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஏதாவது பண்ணி தான் ஒப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். நன்றி.